ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மாசுபடுதல். நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். எரேமியா 2வது அதிகாரம் 7வது வசனம். இப்பொழுது கூறப்போகின்ற இந்த நிகழ்ச்சி 2013ஆம் வருடத்திற்கு முன்னால் நடந்தது. சாங்காய் என்பது சீனா தேசத்திலுள்ள பெரிய பட்டணங்களில் ஒன்று ஆகும். இப்பட்டணத்தின் ஜனத்தொகை அந்த நேரத்தில் 2.3 கோடி ஆகும். இதனால் அந்த இடத்தில் ஜன நெருக்கடி நிறைந்த பட்டணமாக அது இருந்தது. இத்துடன் அநேகர் சொந்தமாக கார் வைத்திருப்பதால் எப்பொழுதும் போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டு கொண்டிருந்தது. வாகன போக்குவரத்து அதிகரிப்பால் காற்று மாசுபடுவது அதிகரித்துள்ளது. 2 பிரச்சனைகளையும் சரிவர கையாளாவிட்டால் இந்த பட்டணத்தில் வாழ்பவர்களுக்கு பல இடையூறுகளும் பலவிதமான வியாதிகளும் வரும் என்று அரசாங்க ஊழியர்கள் எச்சரித்திருந்தனர். எனவே இதை கட்டுப்படுத்த வாகனங்கள் வாங்குவதை கட்டுப்படுத்தினால்தான் ஒழுங்கிற்கு கொண்டு வர முடியுமென பட்டினத்து அதிகாரிகள் தீர்மானித்தனர். 1994ஆம் ஆண்டு முதல் அமுலில் வந்த சட்டப்படி ஒரு வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு மாத்திரம் புதிய வாகனங்களுக்குத்தான் பதிவு எண் கொடுக்கப்படும் என்று நிர்ணயித்தும் விட்டனர். அதையும் ஏலத்தில் தான் எடுக்க வேண்டும். முதலாவது ஏலத்தில் பதிவு எண் எடுப்பதற்கு அந்த நேரத்தில் சுமார் 15,000 ரூபாய் செலுத்தி பதிவு செய்ய வேண்டும். பின்னர் ஒரு பதிவு எண்ணை எவ்வளவு தொகைக்கு வாங்க விரும்புகிறோம் என்று தெரிவிக்க வேண்டும். அதிகமான தொகை தருவதாக தெரிவித்தவர்களின் பெயர்களை எழுதி சீட்டு போட்டு குலுக்கல் முறையில் தெரிந்தெடுக்கப்படுகிறவர்கள் புதிய கார் வாங்க அனுமதிக்கப்பட்டு அதற்கான பதிவு எண்ணும் வழங்கப்படும். இவ்விதம் நடைபெறும் ஏலத்தில் ஒரு பதிவு எண்ணின் விலை ரூபாய் அந்த நேரத்தில் 7 லட்சம் வரை விலைக்கு போனதாம். காரின் விலையை விட நம்பர் பிளேட்டின் விலை அதிகம் என மக்கள் புலம்பிக் கொண்டிருந்தனர். காற்று மாசுபடுவதனால் மக்களுக்கு ஏற்படும் வியாதிகளின் பட்டியல் பெரியது. மூச்சுக்குழாய், இருதயம், நுரையீரல் இது சம்பந்தமான பல வியாதிகள் வருகின்றன. எனவே ஜனங்கள் சுகமாக வாழவும் சீக்கிரத்தில் மரிப்பதை தடுக்கவும் எடுக்கும் இதுபோன்ற நடவடிக்கைகள் நல்லது என்று பலர் பாராட்டுகின்றனர். சிலர் இதற்கும் எதிர்க்கின்றனர். ஸ்தாபனம், சபை மற்றும் குடும்பங்களில் சூழ்நிலைகள் ஒரு சிலரின் கவனக்குறைவாலும் தவறுகளாலும் மாசுபடுகின்றது. அதை சரியான நேரத்தில் சரியாக கையாளாவிட்டால் சிறுவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் புதிதான ஊழியர்களுக்கும் தவறான முன் உதாரணமாக அமைந்துவிடும். அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையையும் அது பாதிக்கும். எனவே ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது. ஆவிக்குரிய சூழ்நிலைகள் மாசுபடுவதை தடுக்க எடுக்கப்படும் முடிவுகள் கசப்பானதாக இருக்கலாம். எனவே சிலர் அதை எதிர்க்கவும் செய்யலாம். ஆனால் அது மிகவும் அவசியமாகும். வாசிக்க 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 2வது வசனம், மத்தேயு 18வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை, தீத்து 3வது அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனமும். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.